ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி பழைய சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து மேலே வந்து கோபுரமாகவே எடுத்து வச்சுருக்கேன். இதோட கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பேசன், அதாவது கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கப்பு வந்து ரொம்ப சின்ன சைஸ் கப் தான், ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து நல்ல பெரிய சைஸ் கப்பு. நான் சாதமே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா மேலே வந்து மூடி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட டேஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பொருள் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்க்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1/4 கப் ரவையிலேயே நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப திக்காகக்கூடாது, நமக்கு ஜஸ்ட்டு வந்து எந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ரவை சேர்த்துருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேக் பேக் பண்ணுற மிஷின் வச்சுருக்கீங்க, அதாவது ட்ரே வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்க இந்த பேட்டரை எடுத்து அப்படியே இதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இது ஆவியில் செம சூப்பராக வெந்துடும். ரொம்பவே ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இது ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து நல்ல தண்ணி சூடானோடனே நம்ம லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு தான் இதை வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு ரொம்ப கம்மியான கேஸ்லேயே இது ரெடி ஆகிடும். நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு லைட்டாக வச்சா போதும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 15 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே இல்லை. இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கவுத்து விட்டிங்கன்னா போதும், டபக்குன்னு இது வெளியில் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், சுத்தமாக வந்து அடியில் ஒட்டவே இல்லை. நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் தான் போட்டிருந்தோம், மற்றபடி நம்ம எதுவும் பேப்பர் யூஸ் பண்ணலை, எதுவும் யூஸ் பண்ணலை. ஆனாலுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக்குன்னு. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாதம் தான் இதில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே ஜஸ்ட் வந்து நமக்கு லைட்டாக அந்த ஜூஸியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து இது மேலே இப்படி ஊற்றி விட்டுடலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான். இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அப்படியே சாப்பிடலாம். நல்லா ஜூஸியாக இருக்கிறதுக்காக நம்ம இதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வெறும் சுகர் சிரப் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து இந்த ஹனி கேக் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம் மீதியான இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்தியான ஈஸியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் செஞ்சோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்போவுமே மசாலா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் செய்கிறத விட கொஞ்சம் இந்த மாதிரி சூப்பராக வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம உடனே வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம்னா அது வந்து உள்ளுக்குள்ளே ஜூஸியாக இருக்கும். இல்லை உடனே சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்லாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடச்சிரும். ஜஸ்ட்டு அந்த கொஞ்சம் ஜூஸி மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.